Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். C++ சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்குறோம். இது வந்து மூணாவது கிளாஸ். ஆல்ரெடி 2 கிளாஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் C++ கிளாஸஸ்னு, அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தேர்டு கிளாஸ் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் C++ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் சைடு எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் இஃப் எல்ஸ் வைல் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஃப் கண்டிஷனும் இந்த வைல் கண்டிஷனும் யூஸ் பண்ணாமல் ப்ரோக்ராமிங்கே அவ்வளோவா இருக்காது, ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் எப்படி வேணாலும் கண்டிஷன் மாற்றி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். C++ இஃப் எல்ஸ். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கண்டிஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய டைப் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். அதுதான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன். பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸு. இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இது வந்து ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் செக் பண்ணும்போது மட்டும் இந்த டைமண்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து இந்த பேரண்டிஸ்குள்ளே தான் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இதுதான் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ரூல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டு மெயின். எப்போவுமே கண்ட்ரோல் வந்து எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெயினுங்கிறது எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்ட்டு மெயின், இன்ட்டுன்னு நம்ம போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் 0 கொடுக்கணும், இல்லை ரிட்டர்ன் ஏதாவது வேல்யூ கொடுக்கணும். வாய்டுன்னு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. அதுதான் இன்ட்டுக்கும் வாய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இன்ட்டுன்னு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, என்ன டேட்டா டைப் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து எந்த டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை தான் மென்ஷன் பண்ணணும் இங்கே மெயினுக்கு முன்னாடி. இல்லை நம்ம எதுவுமே எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வாய்டு கொடுத்துக்கலாம். இது இன்ட்டு மெயின் அப்படி தான் கொடுக்கணும் இல்லை, என்ன டேட்டா டைப்போ அதுதான் கொடுக்குறோம். இப்போ இன்ட்டு நம் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இஃப் நம் மாடு 2 பர்சன்டேஜ் தான் மாடு சொல்லுவோம், 2 ஈக்குவல் டு 0. இந்த டபுள் ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஈக்குவல் டு போடும்போது ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் உள்ள வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். இதுவே டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ஈக்குவலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அதுதான் இப்போ இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கோன்னா, நம்பர் %2 mod 2 ஈக்குவல் டு 0 அப்படி கொடுத்தோம்னா இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ, மாட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மாட் ஃபங்க்ஷன் மாடோட ஃபங்க்ஷனோட யூஸ் என்னன்னா, டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான், அந்த ரிமைண்டரை செக் பண்ணுறது தான் அந்த மாட் ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ நம்பர் %2ன்னு கொடுத்தோன்னா 10 டிவைடட் பை 2, அந்த ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது அந்த ரிமைண்டரை இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ 10 டிவைடட் பை 2 அப்படி போட்டோம்னா ரிமைண்டர் என்ன இருக்குது, 0. இது வந்து ரிமைண்டரை தான் இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் மாடு யூஸ் பண்ணுறோம். இதுவே டிவைடு யூஸ் பண்ணால் நம்ம நார்மலாக ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருப்போம். ரிமைண்டரோட வேல்யூ வந்து இப்போ 0. இப்போ 0 ஈக்குவல் டு 0வா, இது டபுள் ஈக்குவல்ட்டுங்கிறது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவல்ட்டு வந்து அசைன் பண்ணும். ரைட் சைடில் இருக்கிறதா லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவல்ட்டு, 2 ஈக்குவல்ட்டுங்க வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ 10 டிவைடட் பை 2னா 10 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் மாட் ஃபங்க்ஷன். ரிமைண்டர் வந்து 0 வருது. அப்போ 0 ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், cout it is ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் 0 ஏன் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் டேட்டா டைப் இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம், அதனால ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈவன் நம்பர். இங்கே வந்து நம்ம வேல்யூ வந்து ஏற்கனவே அசைன் பண்ணிட்டோம், நம் ஈக்குவல் டு 10ன்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதனால்
இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி இட் இஸ் ஈவன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இல்லை நம்ம வந்து ரன் டைமில் தான் யூசர் தான் என்டர் பண்ணுவாங்க என்ன வேல்யூ அப்படிங்கிறத அப்படி கொடுக்கணும்னா நம்ம சிஇன் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணி ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து அது பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு அந்த யூசர்கிட்ட வந்து கெட் பண்ணுறது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா C++ if else ஸ்டேட்மெண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரூவான பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லையா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்காங்க. The C++ if else statement also tests the condition. It executes if condition is true. Otherwise else block is executed. If condition true இருந்துச்சுன்னா இந்த condition true இருந்துச்சுன்னா if block execute ஆகும். இல்ல condition false இருந்துச்சுன்னா elseல உள்ள part execute ஆயிட்டு next statement போகும். அதான் if else statement ஓட rules. Syntax பார்த்தீங்கன்னா if condition bracket குள்ள condition if condition is true set of statements எழுதுவோம். அதுக்கப்புறம் else இருந்துச்சுன்னா அந்த set of statements அந்த bracket குள்ள இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதான் ஃப்ளோ சார்ட். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃப்ளோ சார்ட்டும் போட்டிருக்கேன். டெஸ்ட் கண்டிஷன், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் கண்டிஷன் எப்பவுமே டைமண்ட் பாக்ஸ்ல போடுவோம். டைமண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அதே தான் இன்ட் மெயின். இது இன்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாய்டு இன்ட்டுங்கிறது எதுக்காகன்னு. இதுல வந்து நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். 11ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். நம் டிவைடட் 2 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணோம். இப்போ 11 கொடுத்துருக்கோம். 11 கொடுத்தா என்ன ரிமைண்டர் வந்து 1 வரும். 11 டிவைடட் பை 2னா 2 ஆல் டிவைட் பண்ணா 5 2s are 10 ரிமைண்டர் 1 வரும். அந்த 1ங்கிறது தான் இங்க இருக்கும். 1 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணோம். ஃபால்ஸ். அப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இப்போ எல்ஸுக்கு வந்துட்டு எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்? சி அவுட் இட் இஸ் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ரெண்டாவது பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11% 2னா 11 வந்து 2ஆல டிவைட் பண்றோம். ரிமைண்டர் என்ன வேல்யூவோ அதை வந்து ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றோம். 11 divided by 2 2ஆல் டிவைட் பண்ணனா 5 2s are 10 ரிமைண்டர் 1 வருது. 1 வந்து ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுது. 1 வந்து ஈக்குவல் டு 0 இல்ல ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப் பிளாக் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துரும். எல்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதை தான் செக் பண்ணும், அதை தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ எல்ஸ்ல வந்து நம்ம இட் இஸ் ஆட் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணும்? இட் இஸ் ஆட் நம்பருங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்றோம் வேல்யூ. இது வந்து நம்ம ப்ரோக்ராம்லயே வந்து அசைன் பண்ணிட்டோம். நம் ஈக்குவல் டு 11ன்னு. நம்ம ரன் டைம்ல தான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கோடிங். இது பாத்தீங்கன்னா அதே சேம் தான். இங்க வந்து இன்ட் நம்மன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். நம்ம வேல்யூ அசைன் பண்ணல, ரன் டைம்ல தான் வாங்க போறோம் வேல்யூவை. cout enter a number. இது எதுக்காகனா நம்ம என்ன என்டர் பண்ணணும் தெரியாம ஒரு க்ளூ கொடுக்கறதுக்கு, ஒரு யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்க தான் பிரிண்ட் பண்றோம். enter a number அப்படி சொல்லிட்டு பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் cன்ங்கிறது, இந்த cன்ங்கிறது தான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கான கோடு. cin நம்ம இது முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கோங்க. cin cout எல்லாம். இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்றோம். நம் mod 2 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றோம். இப்போ நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ரன் டைம்ல தான் வந்து வேல்யூ கொடுக்குறோம். ரன் டைம்ல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் இங்க செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும். எண்ட் லைன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எண்ட் எல் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கண்ட்ரோல் போகிறதுக்காக இந்த பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு கண்டிஷன் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அதுக்கு தான் இந்த எண்ட் லைன். இந்த எண்ட் லைன் இது எல்லாமே கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இடையில ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அடுத்தடுத்து கண்டினியூஸா நான் போட்டுட்டு இருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுவோம்னா coutங்கிறது இந்த
இட் இஸ் ஈவன் நம்பர். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் வந்து கண்ட்ரோல் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுக்கு தான் இந்த எண்ட் எல். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், இது வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே இந்த இஃப் லூப் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், இட் இஸ் ஆட் நம்பர், அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடும் 0, ஏன்னா நம்ம இன்ட்டுன்னு கொடுத்தனால ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம யூசர் வந்து 11ன்னு கொடுக்குறாங்க. 11ன்னு கொடுத்தா 11 வந்து டிவைட் பண்ணி பார்க்கும், ரிமைண்டர் 1 வருது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, இட் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இதுவே யூசர் வந்து 12ன்னு கொடுக்குறாங்க. 12ன்னு கொடுத்தா என்ன பண்ணும், 12 டிவைட் பை 2 0 ரிமைண்டர். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட் இஸ் ஈவன் நம்பருங்கிறது பிரிண்ட் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். The C++ if else if ladder statement execute one condition from multiple statement. Syntax பாருங்க, if condition 1 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செட் ஆஃப் பிளாக்ஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் டூ இருக்க பிளாக்குள்ளே இருக்கிறது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன். இதே போல் எல்ஸ் இஃப் எப்போ கொடுக்குறோமோ லாஸ்ட் எத்தனை கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது வந்து ஃப்ளோ சார்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்டுக்கு போயிடுது, எக்ஸிக்யூஷன் எண்டுக்கு போயிடுது. இது கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து கண்டிஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்காங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2ஓட லாஸ்ட் எண்டுக்கு போயிடுது. இதே கண்டிஷன் 2 வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் 3, 4 அது மாதிரி எவ்வளோ கண்டிஷன் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ கண்டிஷன் செக் பண்ணோம். எந்த கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா லாஸ்ட்டாக இருக்க எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இது கண்ட்ரோல் லாஸ்ட்டுக்கு வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது எப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்த எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மார்க் கொடுத்துட்டு அது எந்த கிரேடில் இருக்குது, ஏ கிரேடா பி கிரேடா அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் இந்த எல்ஸ் இஃப் லேடர். ஒரு மார்க் கொடுத்து ஒவ்வொன்று இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் யூசர்கிட்ட வந்து ஒரு நம்பர் வாங்குறாங்க, சிஇன் ஒரு மார்க்னு வச்சுக்கோங்களேன். மார்க் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிட்ட வந்து என்ன கெட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணிடணும். என்ன டேட்டா டைப்புங்கிறத டிக்ளேர் பண்ணிடணும். இன்ட்டு நம்மன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. சிஇன் நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். இப்போ அந்த நம்பர் வந்து லெஸ் தென் 0வான்னு பார்க்குறோம். லெஸ் தென் 0வா இல்லை கிரேட்டர் தென் 100ஆ அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஏன்னா மார்க் வந்து -லையோ 100க்கு மேலேயோ இருக்காது, அதுக்காக இந்த கண்டிஷன். இது வந்து 6 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுனாவும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாவும் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த நம்பர் வந்து லெஸ் தென் 0வா இருந்தாலும் இல்லை கிரேட்டர் தென் 100ஆ இருந்தாலும் ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே இந்த சி அவுட் ராங் நம்பர் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த எக்ஸிக்யூட் ஆகும், ராங் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த 6 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து இல்லை இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் வந்து 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்டு நம்பர் லெஸ் தென் 50ஆன்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 0வை விட அதிகமாக இருக்கும், 50யை விட கம்மியாக இருக்கா, இதில் வந்து அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த சி அவுட் ஃபெயிலுங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை இதில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே இந்த எல்சிஃப்குள்ள இந்த சி அவுட் வந்து பிரிண்ட் ஆகாது, அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். எல்சிஃப் அடுத்த எல்சிஃப்க்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் செக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். அதே போல் தான் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம இன்புட் என்ன கொடுக்குறாங்க, அதே போல் 60 to 70 இருந்துச்சுன்னா சி கிரேடு, 70 to 80 இருந்துச்சுன்னா பி கிரேடு, 80 to 90 இருந்துச்சுன்னா ஏ கிரேடு அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம யூசர் இன்புட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்க, 66ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 66ன்னு கொடுத்துருக்காங்க. 66 வந்து லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 100ஆன்னு பார்க்குது. இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து லெஸ் தென் 0வும் கிடையாது, கிரேட்டர் தென் 100ம் கிடையாது. அப்போ இந்த ராங் நம்பருங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த எல்சிஃப்க்கு போகும். எல்சிஃப்ல போயிட்டு நம்பர் வந்து நம்ம 66 கிரேட்டர் தென்
0 பார்க்குது. கண்டிஷன் ட்ரூ. அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணுது? 66 லெஸ் தென் 50 செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ். அண்ட் கண்டிஷன்ல ஒரு 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 ஃபால்ஸ் வந்தாலுமே ஃபால்ஸ் தான் ரிசல்ட். அப்போ இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த சி அவுட் ஃபெயிலுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த எல்சிஃப்க்கு போயிடும். அடுத்த எல்சிஃப்ல வந்து 66 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூ கிரேட்டர் than. அடுத்து வந்து 66 லெஸ் தென் 60 செக் பண்ணுது. அது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு. அதனால இந்த சி அவுட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த கண்டிஷனுக்கு போகும். அடுத்து எல்சிஃப்க்கு போயிடும். அப்போ 66 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 செக் பண்ணுது. அது கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது 66 லெஸ் தென் 70 பார்க்குது. அதுவும் ட்ரூ. போத் ரெண்டுமே ட்ரூ. அப்போ ரிசல்ட் ட்ரூ அந்த எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ சி அவுட் இது இதோட சி கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இந்த எல்சிஃப் 70 நம்ம கிரேட்டர் தென் 70 இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணாது. கண்ட்ரோல் அடுத்து லாஸ்ட் வந்துடும். அவ்வளோதான். இந்த எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். இந்த எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்சிஃப் எந்த பார்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கொடுத்துருந்தோம்னா இந்த லூப்புக்கு கீழே ஏதாவது கொடுத்துருந்தா பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல. அதனால எதுவுமே பிரிண்ட் ஆகாது. சி கிரேடுங்கிறது மட்டும் அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து இன்னொரு யூசர் இன்புட் கொடுக்குறோம். -2ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம். -2 -2 லெஸ் தென் 0 பார்க்குது. அது ட்ரூ கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ -2 கிரேட்டர் than 100 பார்க்குது. இதில் வந்து 6 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனாலுமே இந்த இதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து -2 கிரேட்டர் than 100 பார்க்குது. அது ஃபால்ஸ். இது ஃபால்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் 6 ஸ்டேட்மெண்ட் 6 இதில் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால இந்த சி அவுட் ராங் நம்பர் அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். கீழே இருக்க எல்சிஃப் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அவ்வளோதான். ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடும். லாஸ்ட்டாக இங்கே வந்து ஏதாவது பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம்னா என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட்டோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எதுவுமே கொடுக்கல. அதோட அந்த லாஸ்ட் ராங் நம்பரை அதோட பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். இதுதான் எல்சிஃப் லேடர். அடுத்த கிளாஸில் ஸ்விட்சு, வைலு, டூவைலுக்கும் வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ப்ராஜெக்ட் வேணும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும், ட்ரைனிங் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகணும், அதுக்கான ட்ரைனிங் வேணுங்கிறவங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, பிஹெச்பி, பைத்தான், வேர்ட்ப்ரெஸ்ஸு இதில் வந்து டவுட்டு இல்லை ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து இஷ்யூ இருக்குது, அது வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்கே வேணும்னாலும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.